இஸ்ரேலின் பிணை கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கையின் போது சில பிணை கைதிகள் கொல்லப்பட்டதாக ஹமாஸின் அல்-கசாம் படைப்பிரிவு பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. மத்திய காசாவில் உள்ள அல் நுசிராத் அகதிகள் முகாம் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் பயங்கரமான படுகொலைகளை செய்து பிணை கைதிகள் சிலரை இஸ்ரேல் ராணுவம் விடுவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸிடம் இருந்த 4 பிணை கைதிகளை இஸ்ரேல் ராணுவம் மீட்ட நிலையில் அதே பகுதியில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களை 200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீடியோ வெளியிட்டுள்ளது. காசாவில் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே நடந்து வரும் போருக்கு இணையாக சமீப காலமாக இஸ்ரேல் படைகளும் ஹெஸ்புல்லா போராளிகளும் மோதிக்கொள்ளும் நிலையில் மேலும் இந்த மோதல் விரிவடையலாம் என்ற அபாயம் எழுந்துள்ளது. காசாவில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் லண்டனின் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அணிவகுப்பை நடத்தினர். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டக்காரர்களால் வீதிகளும் சாலைகளும் நிரம்பி வழிந்தன. அதே சமயம் 100க்கும் குறைவானோர் இஸ்ரேல் மற்றும் பிரிட்டிஷ் கொடிகளுடன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினர். காசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்த கோரியும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவுக்கு எதிராகவும் அமெரிக்கர்கள் ஏராளமானோர் வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் நடந்து வரும் 8 மாத யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அரசுகளுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் கண்டன முழக்கங்களிட்டனர். பிரம்மாண்ட பாலஸ்தீன கொடியுடன் ஊர்வலம் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.